ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகுதுன்னா ஈஸியாக செய்யக்கூடிய திடீர்னு ஒரு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுனா திடீர் அல்வானா கெஸ்ட்டு ஏதாவது வந்து சடனாக நம்ம செய்யறதுக்கான ஒரு அல்வாங்க. ஈஸியான ரெசிபி தாங்க, பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்குறேங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதே அளவு கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் இனிப்பு நிறையா சாப்பிட்டீங்கன்னா 1.5 கப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்போ தவாலங்க அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அதோட வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெல்லத்தை. பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசிலாம் அதுக்குள்ளே, அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு தவா வச்சுங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகுனோடனே நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. நல்லா கிளறி விடுங்க. கெட்டிப்படாமல் நல்லா கிளறி விடணுங்க. நல்லா கிளறினோடனேங்க நம்ம வந்து வெள்ளைக்காய் சிலுக்களை அதை கொஞ்சம் சேர்த்துடலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்ததுக்குள்ளே நல்லா சேர்த்தோடனே நல்லா இறுகி வரும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ தவாவில் நெய் ஊற்றிங்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை வந்து அல்வாவோட நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துருங்க. இப்போ பாருங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் திடீர் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க திடீர் அல்வா சீக்கிரமாக செய்யக்கூடியது செஞ்சாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.